சீட் எடுக்க போயிட்டு அப்போ செந்துரன் நடுங்குளம் முன்னுக்கு இன்ட்ரிவ் நீங்கள் எடுங்கம்மா நான் வந்த உடனே வீடியோ வேறு அறிஞ்சுங்க செந்துரன் அடிச்சு கிடந்தது அவன் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறவா அவன் யூடியூப் சேனல் லிங்கே நான் உங்களுக்கு கீழே கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் அதாக்கும் எனக்கு தர ஆதரவா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நம்மும் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டாக நிற்கிறேன். அதாவது பார்ப்பீங்களா என்னடா வழிகேட்டு நிற்கிறேன்னுண்டு நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போனேன். அதாவது இன்றைக்கு ஒரு ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு பயணம். அப்போ நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா செந்துரனுக்குண்டே முக்கியமான வேலை சீட்டு ஏற்றுறது. உங்களுக்கு சொல்லியிருப்போம் வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சீட்டு ஏற்ற போகிறோம்ண்டு. அப்போ அதனால செந்துரன் போய் சீட்டு எடுக்க போயிட்டார். அப்போ செந்துரன் நடுங்குளம் முன்னுக்கு இன்ட்ரிவ் நீங்கள் எடுங்குவோமோ நான் வந்த உடனே வீடியோவை தொடருவோம்ண்டு. அப்போ சரி நாங்கள் எங்களை குட்டி வீட்டுக்கு சீட்டு தானே ஏற்ற போகிறோம். அதை இப்படி என்னம்மா ஏற்ற போகிறோம் இல்லை ஃபுல்லாக ஏற்ற போகிறோமா இல்லை இடையில மட்டுமோ அண்டெல்லாம் அண்ட் வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நம்பர் வேணே கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போய் வந்து எவ்வளோம்மா சீட்டு ஒவ்வொன்றத்துக்கு ஒரு மாதம் இல்லை போ நான் அடித்தேன் ஒரு சீட்டை அடுத்தோன்னு வேற ஒரு மாதம் இல்லை போகுது. அனியண்ணா ஒரு சீட்டை அடுத்தோன்னு வேற ஒரு மாதம் இல்லை போகுது. அம்மையாத்தான் செந்துரன் சும்மா எல்லாரும் சீட்டேற்றி கொடுத்துட்டு என்ன செய்கிறாருன்னு போய் பார்ப்போம். செந்துரன் நீங்கள் அங்கே போயிட்டால பாதை இருக்கு சும்மா பின்பக்கம் கடையில் போகிறது சும்மா என்ன செந்துரன் சும்மா நிற்கிறீங்களா அவையில் வேலை செய்யணும் தைக்க கொடுக்குது அடையா இவ்வளோமோ சீட்டு காணுமோ 10 சீட்டு காணும் காணாட்டி திருப்பி போயிருக்கேன் எவ்வளோ வந்துட்டுது 50 வீடு கட்டுறேன்டா இந்த காலத்தில் ஒன்றும் செய்யல. செந்திரன் அப்போ இதுக்கு அந்த ஆணி வாங்க இல்லையோ எல்லாமே நீங்கள் சொல்லல ஜோசினே தானே மரம் வாங்கணும் 2-3 மரம் வேண்டணும். சீட்டு மட்டுமே இவ்வளோ இல்லையோ நோம்பலா இப்போ டெம்பரியா போடுறதுக்கு எவ்வளோ அதுதான் 3 கோடி காணும். அது செந்திரான ஒரு வேலை செய்யறா 3 கோடி வேணும். அப்போ என்ன நானும் போய் சமைக்கல வேணும் சமையல் அப்போ நாங்கள் சீட்டெல்லாம் பறிக்கணும். சரி இப்போ ஓகேடா முழு தகரம் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாக கலட்டி முடிச்சாச்சு. தகரங்கள் ஃபுல்லாக எல்லாம் கலட்டி முடிச்சாச்சு. இது எங்கே இல்லை தகரம் கலட்டினேன் இல்லை எல்லா தகரத்துமே அறிஞ்சுங்க செந்துரன் ஆணியால் அடிச்சு கிடந்தது. அந்த மற்ற வெள்ளை தகரம் அது உதவாது சரி வராது. அந்த அடிச்சு கலட்டி எல்லாம் பிஞ்சு கொண்டு வந்து நீல தகரம் மட்டும் ஓரளவு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த இடம் நாங்கள் வந்து சீட் தான் ஃபுல்லாக மேலுக்கு ஏற்றப்போம். அணியும் அவர் தான் ஏற்றுறோம் ஃபுல்லாக அணியன் ஏற்று வேறோ அணியனா தாரம் எல்லாம் பிச்சை 2% சொல்லிக்கணும்டா வேறு ஏற்றுவோம் தாரம் நாங்கள் ஏற்றோன்னு சீட்டுக்கு மேலே நடந்து கொண்டு போகிறோம். இங்கே உண்மையாக பாருங்க எல்லாத்தையுமே தண்டிட்டினா தகரம் எல்லாம் தூக்க
தூக்குவீங்களோ மேலே யார் அவர் மட்டுமா மேலே அவர் மட்டும் அவர் தூக்குவாரு தான் நீங்கள் அவர் எடுப்பார் தள்ளி தரேன் பொங்கல்ல கொடுத்தோம்னா எங்களுக்கு சீட் கொண்டு கொண்டு ஏற்ற சுவோம் அங்க ஓ ஏன் சொல்ல இங்கே அடிக்க போறீங்க அங்கே அடிச்சோம் இங்கே இருந்தா சுவோம் மங்களுக்கு அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம் சீட்டை கொண்டு வந்து அப்படியே ஏன்னா இங்கெல்லாம் தான் கடைசி வந்து கழுவி வந்து சேரப்போகுது ஏன்னா தகர நாங்கள் இங்கே ஏற்றணும் நாங்கள் அங்கே சரி அப்போ நாங்கள் இங்கே இப்படி தூக்கி அப்படியே இங்கே கொண்டு வாங்க அங்கே நடுவில் போய் அது சீக்கிரம் அதுவா போக முடியாது இந்த சீட்டை உடைச்சிடாதீங்க சீட்டு காணும் தள்ளி போட்டு சரி கிளப்புங்க நீங்கள் இங்கே தள்ளி போட்டு அது அரங்கல என்ன அங்கே இறக்குவாங்க அவர் இறக்கு பொருங்க அவங்க கிளப்பி தரட்டும் சரியா சரி என்னடா என்னமாமா தள்ளு போடு 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 போடுமாக்கும் நாங்கள் அது தள்ளுறீ நாங்கள் தூக்கி கொடுக்குறோம் நாங்கள் நாங்கள் தூக்கி ஏற்றும் மேலதல்ல அல்ல முட்டது அங்கே அவன் பிடிக்கல அந்த அந்த நுனியால நீங்கள் ஏற்றி கொடுங்க ஏன் 2 பேரும் குழம்புறீங்க போல இருக்கு சரியா என்னடா அதில் வந்து கணக்காக வந்து ஒரு 5 சீட்டு கிட்ட போகணும் 4 எடுத்த ஓடியா சரியான கன்ஃபியூஷன் ஆகிடும் பாப்பா சமாளிச்சு ஏற்றுவோம் வேணாம் தான் ஏற்ற தானே வேணும் வேறு ஒன்றும் செய்யலாம் பட்ஜெட்டும் கொஞ்சம் அப்படியല്ലോ அதுக்கிட்டமே சமாளிச்சு நான் பார்த்து சரி அப்போ நீங்கள் ஏற்றுங்கோனே நான் செஞ்சுறேன் சாப்பாடு வேண்டாமா உங்களுக்கு அதோட அணிங்க நான் ஒற்ற காலம் சொன்னேன் நான் மறக்கிற சாப்பிடவே மாட்டேன்னுட்டு அவையில் ஒரு நல்ல சைவ குடும்பம் சரி அப்போ நீங்கள் ஏற்றுங்க நான் ஒரு உள்ளுக்க போயிட்டு வானே செந்திரன் இது என்ன செந்திரன் செய்கிறீங்க சூரியன் புக்ஸ் வர மாடல் எல்லாம் தூணில தானே ஓ அடிச்சு பிட் பண்றோம் ஃபுல்லா ஸோ அப்படி நீங்கள் பில்டிங் காட்டுறீங்களே நான் அதுக்காண்டி ஆனால் அதுக்காண்டி இப்படி ஒரு அணியை செய்கிறதோ விழாதுன்றீங்களோ விழா விட்டா சரி எனக்கு அலைஞ்சு அந்த பெட்டியாலாம் அடிச்சு செய்கிறீங்களே சப்போர்ட் தான் சும்மா இருக்க ஆனால் சந்திரன் இது என்னண்டா நேரம் 2 மணி பாவம் தான் நான் வேலை ஆனால் அப்போ நல்லதான் நான் வேலையை முடிக்க தான் நம்முடைய வேலை முடிக்காட்டி விட மாட்டேன் விட்டு அப்போ தட்டு என்ன பூசி விட போகிறீங்களோ வேணா ஏன்னா நீ என்ன தெரியாதாம்மா தட்டு வைக்க ஏன் தட்டு வைக்க தெரியாத ஷர்ட் போட்டிருக்காரு அவரை மேய்திரி கேட்டு போட்டிருக்காரு ஓ அவரை மேய்திரி அவருக்கு தெரியாதாம்மா அவர் தெரியும் அப்போ ஏன் தட்டு வைக்க மாட்டீங்க தட்டு வைக்க மாட்டாராம் ஏன்னா கெப்பர் திருவிழாவாம் கெப்பர் திருவிழா அது இரவுக்கு தானே நாங்களும் கெப்பர் திருவிழா தான் போகிறோம் சாமி கும்பிடணும் சாமி கும்பிடணுமா அடடே சரியா நீங்கள் லோட்டையில் போடுங்க
இல்லை உங்களோட வேலையை பார்க்க பயமா கிடக்கு எனக்கு தட்டு வைக்கலன்னு ஃபீல் ஆகிட்டு நான் இன்றைக்கு எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு சமைக்கலாம்னு இது அவுட் கோலுக்கு சீட் ஏற்றுனா கவனம் சீட்டு உடஞ்சாலும் ஒரு சீட்டு ஏற்ற போடுற பாடு உண்மைக்கு 3 சீட்டு ஏற்றிட்டணும் ஸோ நல்லா தான் இருக்கும் சந்திரன் லெவல் சீட்டு மாட்டிக்கிறீங்களோ சந்திரன் இங்க அங்க இழுக்கிறனால சந்திரன் லெவல் சீட்டு மாட்டிக்கிறீங்களோ அவுட் கோலுக்கு ஆறாள் சத்தம் ஜால ஆனால் பாமா நீங்கள் என்ன ஒரு ஆள் தான் வேலை செய்கிறார் ஆனால் இன்னும் 1 மணி அப்புறம் வேலைக்கு வந்தேன்னா மாத்திடுவோம் நம்மள இதான் எழுதுவா Wow, nice. எல்லாம் எழுதிட்டீங்க நாங்கள் எழுதுவோம் நாங்கள் எழுதுறோம் மட்டன் சரியா ஜெயிண்ட பொறுத்துங்க ஜெயிண்ட பொறுத்துங்க பீலியை பொறுத்துங்க இல்லை நீங்கள் பிள்ளைங்க இல்லை பா மட்டன் எடுத்தோம் சாத்தா இன்னும் மட்டும் படிக்கல ஓகே படிக்கல சரி படிச்சிட்டு சரி யார் படிச்சது என்ன படிச்சது இப்போ சொன்னீங்க படிச்சுட்டு இன்னும் வடிவா இருக்கு ஆனால் இவ்வளோ டைம் இருக்கே இதுக்கு என்ன செய்யப்படுறாரு வந்துருக்கலையே சரியாடா என்ன சீட்டு கூட கிடக்கோ ஒரு பீலி ஏத்து வச்சிருக்கோம் இல்ல ஒரு பீலி ஏத்து வச்சிருக்கோம் ஒரு பீலி ஏத்து இப்ப வேற ஓகே இருக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக சீட்டெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு என்ன சாப்பிட்ற வீடியோ மட்டும் எங்களால் பதிவு செய்யலாம் போயிட்டு ஏனெண்டா இன்றைய தினம் கொஸ்டி என்றபடியாக எல்லாரும் வலிக்கிட்டு கொண்டு போகிறபடியாக சொன்னேன் தங்களுக்கு சாப்பாடு வேணாம் கட்டித்தாங்கோ தாங்கள் வீட்டை சாப்பிட்றோம்ன்றபடியாக நாங்கள் செஞ்ச அவசரங்களுக்கு பதிவு செய்யலாம் போயிட்டு அப்போ அதை விட இங்கே சீட்டும் ஃபுல்லாக ஏற்றியாச்சு செந்திரன பவையில் ரக்க போயிட்டேன் அவன் நாங்களும் அப்படி இங்கே பாருங்க உங்களோட சீட்டு இருக்கோம் வடிவா நான் கொண்டாங்க ஒருக்கா காட்டிட்டு வா இங்கே பாருங்க இப்படியே பார்த்தீங்கன்னா எங்களை குட்டி வீடு ஃபுல்லாக சீட்டு ஏற்றியாச்சு பார்த்தாலே தெரியும் இதான் கிச்சனா இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது இதுக்கு செந்திரம் பொக்ஸ் வார் வச்சு அதாவது மரம் காணாதுன்றபடியாக பொக்ஸ் வார் வச்சு இதாண்டினவர் அதே மாதிரி இந்தியாவில் இது கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்க நீங்கள் நில்லுங்க சொல்லுங்க அப்போ எப்படி இருக்கேனாக்கான வீடு
வடிவா இருக்கு சீட்டு போட்ட வேற இருக்கும் இங்கே அதுதானே நான் அதே போல் உள்ளுக்கையும் போட்டாச்சு உள்ளுக்கையும் பாப்பா இங்கே வேறுங்க உள்ளுக்கையும் அதே மாதிரியே நல்ல வடிவா போட்டாச்சு அப்படியே சுத்த வேற போட்டாச்சு அதில் என்ன நுழம்பு வேளான்னு நின்று இருக்கு பார்த்தாலே தெரியும் இது என்ன குட்டி வீட்டுக்குள்ள இங்கே வேறுங்க இது பெட்டெண்டு அப்படியே சுத்த வேற போட்டிருக்கு நல்லா இருக்கு இங்கே மற்றது பத்தாக்கு இதில் செந்துடும் ஓடு வர வச்சிருக்கிறேன் என்னவா என்னென்னங்க இப்படி வாங்க சொல்லுங்க என்னண்டு தண்ணி ஒழுகம் அதனால இது ஓடு வச்சிருக்கணும் சரிண்ணே ஓடு வச்சிருக்கானா இன்னும் சீமெந்தால கட்டே இல்லை ஏனண்டா இதுக்கு பிளாட்டில் வைக்க போகிறோம் இதுக்கு வச்ச உடனே தான் நாங்கள் ஒரேடியாக இதுக்கு மோடுக்கும் செய்ய போகிறோம் ரைட் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கெல்ப்பை செஞ்சது 2 பேர் தான் அதாவது ஒரு அம்மா கனடாவில் இருக்கிறா அவன் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறவா அவன் யூடியூப் சேனல் லிங்கே நான் உங்களுக்கு கீழே கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் அவாக்கும் எனக்கு தர ஆதரவாக கண்டிப்பாக அவாக்கும் கொடுக்கணும் அந்த அம்மாங்களோட டெய்லி கதைக்கிறவா முதலும் ஒருக்கா எனக்கு ஒரு மாமாக்கள் வீடியோவில் சாரி ஒன்று கொடுத்து விட்டவா அதே போல் இப்போ ஒரு பார்சல் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா அது எப்போ இன்னும் தெரியல ஆனால் வேற கூடிய சேர்க்கிறோம் என்ன சந்தோஷம் அவன்ட பேரப்பிள்ளை அதாவது மகள்ன்ற பிள்ளைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு தானே எனக்கு இந்த காசை தந்தவா அவன் பிள்ளைக்கு பேர் ஜாஸ்வினி அந்த பிள்ளை பிறந்த நாளுக்காண்டித்தான் எனக்கு இந்த கிஃப்டை தந்தவா அவாவுக்கு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லணும் அதே போல் இன்னொரு ஆள் அவாவும் ஒரு அம்மாவும் அங்களும் தான் அவையிலும் என்னன்னு சொல்கிறோம் எங்களை நல்லா விருப்பம் அவாவுக்கு கதைக்கிறவா அப்போ அவள் என்னன்னு சொல்ற பெரிய இப்போ தான் கதை கவலிக்கிட்டவா கதைச்ச உடனே எங்களை நல்லா பிடிச்சிதான் மாதிரி நாங்கள் இப்படி குட்டி வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோம்னு சொல்லித்தான் நீங்கள் சீட்டு போடுங்க அம்மோ இந்த தகரம் எல்லாம் பிஞ்சிருக்கான்னு சொன்னவா அப்பாவா தன்னை பேர் ஒன்றுமே சொல்ல வேண்டாமண்டவா அப்போ அவாக்குமே உண்மைக்குமே பெரிய ஒரு நன்றின்னு நன்றி சந்திரன் இல்லையா யோசிப்புங்க சந்திரனுக்கு சேர்த்து நானே நன்றியை சொல்கிறேன் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்